இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வைல்ட் லைஃப் வீடியோ தான். ஃபாரஸ்ட் ஸ்டேவை பற்றிய இன்ஃபர்மேஷனு. உடல்பேட்டையிலேருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சின்னார் வைல்ட் லைஃப்பில் ஃபாரஸ்ட் ஸ்டேங்க. ஒரு ஹில்ஸில் லாக் ஹவுஸில் ஸ்டே பண்ணி ஹோல் நைட்டும் நம்மளால் வைல்ட் லைஃப் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். சுற்றி ஹில்ஸு, நடுவில் ஒரு வாலி பாயிண்ட் மாதிரிங்க. சண்டைப்படுதுங்க, மேகம் பாருங்க. ஆனால் லெப்பேடு கரும்புலி அந்த இது வைல்ட் இது மெயின் ஆகிட்டு ஹண்டிங் டை யானைங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் டே தாங்க. நம்ம சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் தான் வந்து இந்த ஃபாரஸ்ட் டே வந்து புக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைமாக இந்த ஃபாரஸ்ட் டே நம்ம ட்ரை பண்ணுறோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா உடல்பேட்டை தாண்டி அமராவதி டேம் போகிற ரூட்டில் இருக்கோம். காட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சுங்க. ஃபாரஸ்ட் ரூட்டில் இருக்கோம் நம்ம. செம்மையாக இருக்குங்க இந்த இடம். மங்கி நல்லா பெரிய பெரிய மங்கி. பஸ்ஸை ஃபுல்லாக நோட்டம் போடுதுங்க. ஃபுல்லாக கேப் இருந்தால் உள்ளே பூந்துட மாட்டேங்க. போனாட்டி அப்படி தான் ரெஸ்ட் ரூம் போகலான்ட்டு இப்படி நிப்பாட்டிட்டு வந்துட்டு உள்ளே போய் வண்டி போகிறாங்க. வண்டிக்குள்ளாரிங்க. நீங்கள் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் சைட்லாம் வந்து வண்டியெல்லாம் பார்க் பண்ணுறீங்கன்னா கேர்ஃபுல்லாக பார்க் பண்ணிங்க. எல்லாம் க்ளோஸ் பண்ணிங்க. விண்டோவில் சீட்டெல்லாம் பிச்சிரும். நம்ம வந்து ஃபஸ்ட் டைமாக சின்னார் லாக் ஹவுஸ் கூட்டார்கிட்ட இருக்கிற ஸ்டேக்கு வந்து போகலான்னு தான் புக் பண்ணி வந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த லாக் ஹவுஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இஷ்யூ. ஸோ அது வந்து மெயின்டெனன்ஸ் முடிய வரைக்கும் யாருக்கு கொடுக்குறது இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம பெரிய கொம்பு போகிறீங்களான்னு கேட்டாங்க. ஓகேன்னு வந்தாச்சுங்க. நம்ம அடிக்கடி வந்து பெரிய கொம்பு தான் வரோம். இன்றைக்கும் பெரிய கொம்பு போவோன்ட்டு இருக்கும் போலேங்க. நம்ம புக் பண்ண லாக் ஹவுஸ் நமக்கு கிடைக்கல. அது ரெடியானதையும் சொல்கிறேன்னாங்க. மேபி அந்த டைம் வந்து நம்ம புக் பண்ணி வரலாம். இப்போ நம்ம பாட்டுருக்கு பார்த்திங்கன்னா பாம்பார் ரிவருங்க. லாஸ்ட் டைமோட கொஞ்சம் தண்ணி அதிகமாக போகுது. இங்கே லோக்கலில் இருக்கவங்க இங்கே ஆற்று பக்கம் இருப்பாங்களாட்டுருக்குங்க. ஆடு மாடெல்லாம் இங்கே மேய்ச்சலுக்கு விடுவாங்க. ஸோ அதை பார்க்குறக்கு இருப்பாங்க மேபி. நம்ம பாம்பார் ரிவரில் வந்து குளிச்சுட்டு ஹில்ஸ் ஏறலாங்க. ட்ரெக்கிங் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். பட்டு நம்ம வந்ததே கொஞ்சம் லேட்டு. ஸோ மேலே போனால் ஏதாவது அனிமல் சைட் ஆகுமான்னு பார்க்கலாங்க. இந்த பாம்பார் ரிவர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஹில்ஸில் அப்படியே மேலே போகணும். மழை பெஞ்சதுங்க ரீசெண்டாக போன வாரத்தில். கொஞ்சம் மழை இருக்குங்க. ஓகே, உயிரோடு இருக்குங்க. முட்டை போடுறது வேஸ்டி. இந்த மாதிரி வங்கில் தான் போடுங்க. அந்த மாதிரி போட்டுட்டு மண்ணை போட்டு மூடிடும். ஓகே ஓகேங்க. அதுவே குட்டி வச்சுருங்க. ஆமாம், அதான் பாருங்களேன் படோட வேஸ்ட்டு. மிருகத்துங்களை முடியோட சாப்பிடுங்களா? அதுக்குள்ள அந்த முடியெல்லாம் பேலன்ஸுங்க. நல்ல வெயிலுங்க. நல்ல வெயில். பயம் ஆகணும். அதான் ஒன்றும் இல்லைங்க. வெயில் கம்மியாகணும். ஓகே. அந்த பக்கம் லோவர்ஸ் முன்னாடி போய் பார்த்து டைம் பார்த்தீங்கன்னா 3:15. ஒரு 1/2 hour ஆகுதுங்க ஹில்ஸ் ஏறுறதுக்கு. கீழேருந்து மேலே ஒரு 2 கிலோமீட்டருங்க. கொஞ்சம் நல்லா பீக்காக ஏறும். தேங்க லாக் ஹவுஸ், பெரிய கொம்பு லாக் ஹவுஸ்.
யானை வந்தால் தெரியறக்காண்டி இந்த மாதிரி கம்பியில் பாட்டில் கட்டி விட்ருக்காங்க. யானை வந்துச்சுன்னா அந்த சவுண்டுக்கு தெரிஞ்சுக்க முடியும். பெரியம்பூர் ஹில்ஸ்லேருந்து பார்க்கும்போது காடு பாருங்கள் எப்படி தெரியும். இதாங்க வியூ. பேக் சைடு வழியாக வந்திருப்போம். இதாங்க லாக் ஹவுஸு. பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வர கைடு அவங்க தங்குறது. இது வந்து சமைக்கிற இடங்க செட்டு. லாக் ஹவுஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 அடிக்கு அப்புறம் பள்ளங்க. இங்கே ஏதாவது அனிமல்ஸு நின்றுச்சுன்னா இந்த ஓப்பன் ஏரியாவில் நின்றுச்சுன்னா நம்ம கிளியராக பார்க்க முடியும். இப்போ நல்லா காற்று வருதுங்க. வெயிலில் நடந்து வந்ததுக்கு காற்று லைட்டாக நம்ம மேலே படும்போது அப்படியே வேறு லெவல் ஃபீலுங்க. வர வழியெல்லாம் காற்றே இல்லைங்க. நல்லா ஹீட்டாக இருந்தது ட்ரெக் பண்ணி வரும்போது. நல்லா பச்சை பசேன்னு இருக்குங்க காடு. மழை பெஞ்சிருக்கு ரீசெண்டாக. முந்தா நேற்று கூட மழைங்க. இன்றைக்கி மழை இல்லை, வெயில். ஆனால் அனிமல்ஸ் எதுவும் பார்க்க முடியலங்க. ட்ரெக்கிங்லேயும் எதுவும் பார்க்கலிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி நிறையா பஸ்ஸில் ஒரு 3 பஸ்ஸு வந்துருந்துங்க ட்ரெக்கிங் போகிறக்குன்னு. இந்த வியூக்கோசரமே நீங்கள் வரலாம். இதுலேயும் அனிமல்ஸ் வந்து சைட் ஆச்சுன்னா வேறு லெவலுங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் வந்தப்போ எலிஃபெண்ட்ஸோட குரூப்பு, ஒயில்ட் கார்ஸோட குரூப்பு, அதுலேயும் வெள்ளைக்காட்டு மாடு ரேர் சைட்டிங்மாங்க. அது கூட நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்த தடவை வந்தப்போ நமக்கு அமையலை. சுற்றி ஹில்ஸு, நடுவில் ஒரு வாலி பாயிண்ட் மாதிரிங்க பள்ளம். ஆனால் கிளியராக நமக்கு சைட்டிங் ஆகும் அனிமல்ஸு இந்த ஓப்பன் ஏரியாலெல்லாம் இருந்துச்சுன்னா. நிறைய சவுண்டுங்க, பேர்ட்ஸ் சவுண்டு. டைம் பார்த்திங்கன்னா 3:30 தான் ஆச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. முன்னால் வியூங்க. லாக் ஹவுஸ் பார்த்திங்கன்னா டேபிள் சேர் முன்னாடி போட்டிருக்காங்க, பால்கனி மாதிரி. ஃபுட்டெல்லாம் இங்கே வச்சு சாப்பிட்டுக்கலாம். 2 பேர் படுக்கிற மாதிரி பெட்டுங்க. 3 பேர் கூட ஸ்டே பண்ணலாம். 4 பக்கம் விண்டோ. அது வந்து ரெஸ்ட் ரூமுங்க, வெஸ்டர்ன் டைப். நைட்டில் ஏதாவது அனிமல்ஸ் வந்துச்சுன்னா உள்ளேருந்து நம்மளால் பார்க்க முடியும். லாக் ஹவுஸ் முன்னாடி எதுவுமே சைட்டிங் இல்லைங்க. ஸோ வர வழியில் ஒரு பாறை இருக்கும், அந்த இடத்துல நல்ல வியூ இருக்கும். ஸோ அங்கே போய் பார்க்கலான்ட்டுங்க. சூரியன் பாருங்கள். ஒரு பெரிய சின்னர் ஃபாரஸ்ட்டே நம்ம பார்க்க முடியும். இந்த பெரிய கும்பல் லாக் ஹவுஸ் வந்து புக் பண்ணிட்டு வந்தோம்னா. அனிமல் சைட்டிங் வந்து நம்மளோட லக்கு தான். 2 நாளைக்கு முன்னால் வெள்ளைக்காட்டு மாடு பார்த்துருக்காங்க. இங்கே லங்கூர் இருக்குங்க, சவுண்ட் போடுது. இதுதான் 3 to உடன்பேட்டை ரோடுங்க. இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா பாம்பார் ரிவர். இந்த ரிவரை தாண்டி தான் நம்ம ஹில்ஸ் ஏறி இருப்போம். இந்த இடத்துல லங்கூர் இருக்குங்க. ப்ளேஸ் சவுண்ட் போட்டுச்சு. சரிங்க, லங்கூர் பாருங்கள். இந்த இடத்துல மேகம் வந்து ஹில்ஸை டச் பண்ண மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது பைனாக்குலர் இருந்ததுன்னா நம்ம சைட்டிங் பார்க்குறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நம்ம எதுவும் கொண்டு வரல, நம்மகிட்ட பைனாக்குலர் இல்லை. ஸோ கைடு வச்சுருந்தாங்க, நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளார வரும்போதுங்க ஒரு 2-3 பேர் வரோன்னா பிரச்சனை இல்லை. ஒரு 2 பேர் வந்தால் கூட நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம்.
இப்போ நம்ம தனியாலாம் ஒரு இடத்துல வந்து நம்ம சைட்டிங் பார்க்கலான்னு வரோம்னா ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அந்த இடத்துல வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம தனியாக உட்கார்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஹைட் கம்மியாக இருக்கும்போது லெப்படோ டைகரோ அந்த வழியாக போச்சுன்னா நம்மளை வந்து பிரேன்னு நினச்சிக்கணும். நம்ம அது முன்னால் பெண்ட் பண்ணி நிற்கக்கூடாது. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஸ்டாண்டிங்கில் இருந்தோம்னா நம்மளை வந்து அதை அட்டாக் பண்ணாது. அதே தான் காட்டு முறை. அது கூட்டத்தில் வந்துட்டு வெள்ளைக்காட்டு போத்துருக்கு. இந்த கூட்டத்துலைங்களா? இந்த கூட்டத்தில் வெளியே வருதுங்க இப்போ தான். மேலுங்க பெருசு. ஆமாம், பொம்பளுது. இது வந்துட்டு மேலே. அன்றைக்கி ஒருக்க இதில் தான் போனேங்க. ஃபுல்லாக இந்த மலையெல்லாம் ஏறி ஒரு 5-6 கிலோமீட்டர் பண்ணி போனேங்க. அப்போ காட்டு எருமை தான் ஒன்று தான் பார்த்தேங்க. அதான் ஒரு டைம் லக்கு சார் எல்லாம் கிடைக்கும். சரி சரிங்க. இப்போ பாருங்க வெளியே நிற்காது. என்ன சொன்னீங்க? யானை சொன்னது ஏதோ மரம் ஒடிக்குது. ஓ, யானை இருக்குங்களா? போகிறோம். இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே இருந்தால் தெரியாது, அங்கே வந்தால் தெரியும். இதில் லங்கூர் இருக்க மாட்டேங்க. இது லங்கூர் சவுண்டு. அங்கே மரம் இப்போ வெளியே வந்துச்சு பாருங்க. இது சிங்கிளாக இருக்குங்க. காட்டில் அனிமல்ஸ் பாருங்கள், அதோட பிஹேவியரு, அது எப்படி வாழுதுங்கிறத ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி ஸ்டே புக் பண்ணி, அதுவும் இந்த மாதிரி ஹில்ஸில் லாக் ஹவுஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பிளேஸ்க்கு வந்தோம்னா நம்ம ரொம்ப நேரம் அனிமல் சைட்டிங் பார்க்க முடியும் சேஃபாக. அங்கே ஒரு காட்டு மாடு குரூப்பு, இங்கே ஒரு சிங்கிள் மேல் காட்டு மாடுங்க. அப்படியே மூவ் ஆகி ரிவர் பக்கத்தில் போகுதுங்க. நமக்கு பிடிச்ச வைல்ட் லைஃப் பிளேஸில் பெரியகும்பு லாக் ஹவுஸ் வந்து இம்பார்ட்டண்டான ஒன்றுங்க. ஏன்னா இந்த ஹில்ஸில் நம்ம வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் தாண்டி பார்த்திங்கன்னா சுற்றியும் ஹில்ஸு. அந்த பக்கம் போனோம்னாலும் ஃபுல்லாக ஹில்ஸு. ஸோ சின்ன வைல்ட் லைஃப்பில் ஒரு அளவுக்கு ஃபாரஸ்ட்டை வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும். இங்கே இருந்துகிட்டே வந்து அனிமல்ஸ் வந்து பார்க்க முடியும். நம்மளோட லக்கு தான் எலிஃபென்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது. இங்கே இருக்குது பாருங்கள் நம்ம சைட் பண்ண மேல்கார். அப்படியே தண்ணி இறங்கிருங்க. பக்கத்தில் தான் பாம்பார் ரிவரு. இது அப்படியே ரிவர் பக்கத்துலேயே போகுது. ஈவினிங் டைமில் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா முன்னார் உடன்பேட்டை ரோடு, வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போகும். பேர்ட் சவுண்டு, லங்கூர் சவுண்டு. நமக்கு லக் இருந்ததுன்னா அனிமல்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். எலிஃபெண்ட்டு, காட்டு மாடு காமனாக பார்க்க முடியும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு ப்ளீஸ். இந்த இடத்துல பாருங்கள் வியூ. இந்த வானம், மேகம், இந்த மரத்துக்கும் இந்த ஹில்ஸுக்கும். அப்படியே பாம்பார் ரிவரோட சவுண்டுங்க. பாம்பார் ரிவரு, சின்னார் ரிவரு ரெண்டும் கலந்து கூட்டாறு உருவாங்க. அப்புறம் கூட்டாறில் வந்து இன்னொரு ரிவர் வந்து காட்டாறு வந்து கலந்து அமராவதி டேமுக்கு வந்து தண்ணி போகுங்க. பார்த்தா ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி தாங்க இருக்குது அனிமல்ஸு. ஆனால் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அப்போ தான் இருந்த மாதிரி இருக்கும், சடனாக எங்கே போச்சுன்னே தெரியாதுங்க, டப்புன்னு மூவ் ஆயிரும். ஸோ வைல்ட் அனிமல்ஸ் வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் வைல்ட் அனிமல்ஸ்கிட்ட. தண்ணி எப்படி போகுது பாருங்கள் இந்த இடத்துல. இங்கே பாருங்கள் மழை தண்ணி சேகரிக்கிறதுக்கு இப்படி பாட்டில் கட் பண்ணி மேலே மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி அப்படியே இது வழியாக பைப்பில் போய் அங்கே ஒரு டேங்க் வச்சுருக்காங்க, அதில் சேமிச்சுக்கும். சோலார் பேனல். ஓகே ஓகேங்க. நம்ம இருப்போம்ல அந்த பாறை. ஆமாம்மாங்க. பாறையில் கொஞ்சம் கீழே சிக்கன் கிரேவிக்குங்களா?
கேரளா ஸ்டைலு. ஓகே. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:45. ஒரு மணி நேரம் நம்ம அந்த பாறையில் வெயிட் பண்ணோம். காட்டு மாடு பார்க்க முடிஞ்சிச்சு. டைம் போனதே தெரிலங்க. இன்னொரு அரை மணி நேரத்தில் காடு பார்த்திங்கன்னா இருட்டிடும். வானம் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த காட்டு மரங்களுக்கும் மலைக்கும் வானத்துக்கும் செமையாக இருக்குங்க. ஒரு நாள் ஒரு மாதிரியான வியூ. இந்த இடத்துல மண் பாண்டு மாதிரி ஒன்று இருக்குல்லங்க. இந்த இடத்துல தான் வந்து எலிஃபெண்ட் வந்து மட் பாத் பண்ணுங்களாமா. ரெகுலராக எலிஃபெண்ட் வந்து இந்த இடத்துக்கு வருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் நம்ம இந்த இடத்துல இன்னும் எலிஃபெண்ட் பார்த்ததில்ல. பாறையை ஒட்டி காட்டுக்குள்ள நடக்கும். அந்த காட்டுக்கோழி லைவாக இதில் வந்துருச்சு. நான் அப்படியே இந்த இது வெட்டி உள்ளி அது மிளகு வெட்டி தூங்கும். இது மாதிரி வந்துருச்சு. நான் அந்த டக்கரை என்ன பார்த்தேன்னு அப்படியே பறந்துச்சு. ஓகே. சிக்கன் வாங்கணுன்னா கீழே தான் போகணுங்க. சிக்கன் வேணும்னா நம்ம கீழே தான் போகணும். இருக்குங்க காட்டெருமை. காட்டு மாடு இங்கே ஒரு கூட்டமாக இருக்குது. இப்படியே மூவ் ஆகுதுங்க. முன்னால் வரும்னு நினைக்கிறேன். பெரிய லாக் ஹவுஸ் முன்னாடி. சண்டை போடுதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clockங்க. காட்டு மாடு கூட்டம். அப்புறம் மேல்காரு எல்லாம் பார்த்தோம். இன்னொருக்கா வந்து இந்த ஹில்ஸில் இந்த எலிஃபெண்ட் பார்க்க முடியுதான்னு பார்க்கலான்னு வந்தேங்க. இந்த இடத்துல வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 6 மணிக்கு சன் செட் ஆக போகிற டைமில் மேகம் பாருங்கள். சவுண்டுங்க வண்டி போகிற சவுண்டு. உடல்பேட்டை முன்னார் ரோட் சவுண்டு கொடுங்க. லங்கூரோட ஃபேவரட் பிளேஸ்னு நினைக்கிறேங்க. எப்போ வந்தாலும் இங்கே லங்கூர் வந்து நைட்டில் இங்கே தான் ஹால்ட் ஆகும் போல். ஈவினிங் டைமில் லங்கூர்ஸ் பார்க்க முடியுங்க. பேர்ட் சவுண்டு. லைட்டிங் போயிடுச்சுங்க. ஸோ டார்ச் வச்சது தான் நம்மளால் ஏதாவது பார்க்க முடியும். நல்லா பள்ளம். நைட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு காடு பெருசாக. கண்டிப்பாக இதுக்குள்ளார யானையெல்லாம் இருக்குங்க. பட் சைட்டிங் வந்து நம்மளோட லக்கு தான். இப்போ நம்ம ஆளுங்க இல்லாத நேரத்தில் இங்கே யானை வரும். இந்த புல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புல் சாப்பிட இங்கே வரும். இங்கே வந்துச்சுன்னா இதே இடத்த ஒரு டாங்க வச்சிருந்தோம். இப்போ அந்த டயத்தில் இந்த கேப்பு நான் கொஞ்சம் முன்னாடி போட்டு பிளாக் டீ குடிச்சிட்டு வந்தேன். அந்த கேப்பில் உள்ளே ஏறி வந்து இங்கே புல்லெல்லாம் சாப்பிட்டு இதில் தண்ணி இருக்கு. தண்ணிக்காக அந்த கொம்பு விட்டு குத்தி அதுக்குள்ள வீடியோலாம் போட்டிருந்தாங்க யூடியூப்ல. போட்டிருந்து கொம்பு விட்டு குத்தி அந்த தண்ணியெல்லாம் கெஸ்ட் இருக்கும்போதேங்க
கெஸ்ட் வந்து உள்ளே இருந்தாங்க. கைடு மாதிரி வந்துட்டு இந்த மீண்டும் கைடு மாதிரி வந்துட்டு கொஞ்சம் அங்கிட்டு அது யானை வரும்போது அவங்களும் சைலண்டாக இருக்க சொல்லியாச்சு. கைடு மாதிரி இந்த இடத்துல இருக்க முடியாது, இதுக்கு வரும்போது இருக்க முடியாதுங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே யானை வந்து இந்த ஃபுல்லாக பறித்து சாப்பிட்டு ரிட்டர்ன் அந்த வழியே போயிடும். அந்த டேங்க் ஒன்று இருக்கு, இந்த வழியாக இறங்கி போயிடும். அந்த வழியாக இறங்கி போயிடும். ஓகே. பின்ன யானை வருங்க இங்கெல்லாம். இப்போ அந்த கம்பி எங்கே ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு கம்பி கேட்டிருக்கு பார்த்தீங்க. ஆமாங்க. பாட்டிலில் கல்லெல்லாம் போட்டிருக்கு. அது வந்து நான் லைட்டாக தட்டினாலும் நம்ம வரங்காம தூங்காமல் கிடந்தா அந்த சவுண்டு கேட்டால் யானை வந்துச்சு, இல்லைன்னா காட்டெருமை வந்துச்சு அப்படி தெரியும். அந்த வழியாகவும் வருங்க. அதில் வரும், மெயினாக வரும். நம்ம இப்போ அந்த பாறைக்கு போயிட்டு வந்தோம், அதில் வரும். இதில் கீழே இருந்து அப்படியே மேலே ஏறி வர்றதுக்கு வழி இருக்குது. இப்போ இந்த கேப்பில் வழி இருக்குது. ஓகே. சரி, நம்ம இப்போ எண்டிங்லேயே கீழே இருந்து மேலே இப்படி ஸ்ட்ரெயிட் ஏறி இருந்து பார்த்தீங்கன்னா அதிலே ஏறி கெஸ்ட் இருக்கும்போது ஒரு 2 டைம் வந்திருக்கு. கெஸ்ட் இல்லாத போதெல்லாம் இந்த மழை சீசன் இருக்குது பார்த்தீங்கன்னா, லேயர் மழை பெஞ்சிட்டு இருக்கும். இப்போ அந்த டைமில் உள்ள ஏறி வந்து இந்த புல்லெல்லாம் பறித்து சாப்பிட்டு போயிடும். ரெடிமேட் சப்பாத்தி. லெப்பர்டு வந்து சைட் ஆகுங்க, ட்ரெக்கிங் சைட் ஆகும். லெப்பர்டு சைட்டிங் ஆகும். அந்த பிளாக் பாந்தர் இருக்கு பார்த்தீங்கன்னா, கரும்புலியெல்லாம் இங்கே இதே லோகஸில் முன்னாடி இதில் வச்சு பார்த்துருக்காங்க. ஒரு 5-5:30 டயத்துக்கு ஈவினிங் டயத்தில். ஓகே. ஆனால் நான் வந்துட்டு கொஞ்சம் தூரமாக, அதாவது நம்ம இப்போ வந்து அந்த அவங்க இப்போ வந்து அந்த ஒரு உயரமான மரம் இருக்குது, அந்த உயரமான மரத்தை அந்த கேப்ல இருந்து இங்கிட்டு கிராஸ் பண்ணி அதில் சின்ன ஒரு அருவி இருக்குது. அந்த ஆறை தாண்டி இங்கிட்டு வரும்போது நான் லோங்கில் பார்க்கும்போது கரடி மேலே தெரிஞ்சு அந்த பைனாக்குலர் ஒன்றும் இல்லை, நேச்சுரலாக நம்ம பார்க்க தானே, பைனாக்குலர் ஒன்றும் இல்லை. தாண்டி லாஸ்ட்டாக இங்கே வரும் பார்க்கும்போது அது கரும்புலிங்கிறது தெரிஞ்சு. மாசத்துல எத்தனை தடவை சைட் ஆகுங்க? அது வந்துட்டு அதுக்குள்ள ஒரு கிளைமேட் இருக்குது. கிளைமேட்னா ஒரு ஈவினிங் டைம், மெயினாக ஈவினிங் டைம் இல்லைன்னா மார்னிங் டைம், இந்த 2 டயத்தில் சைட்டிங் ஆகும். கரடி தான். கரடி வந்துட்டு இப்போ இந்த ஏரியாவில் இருக்கணும்னா இப்படி கொஞ்சம் மலை ஏரியாலனா இப்போ நம்ம அந்த பாறையில் இருந்து பார்த்தா கொஞ்சம் ஹைட்டாக தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஏரியாவில் சைட் ஆகும். டைகர் பார்த்தது இல்லைங்க ட்ரெக்கிங்? டைகர் வந்து கொஞ்சம் வெரி ரேரு தான். அது எப்போ நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஆனால் லெப்பேடு, கரும்புலி, அந்த இது வைல்ட் டாக் இது மெயின் ஆகிட்டு, பின்ன நம்ம பைசன் ஆனை பார்க்க முடியும். மெயின் ஆகிட்டு பார்க்கக்கூடியது இதெல்லாம் இருக்குது. ட்ரெக்கிங்லேயே பார்க்கலாங்க. ட்ரெக்கிங்லேயே பார்க்கலாம். லெப்பர்ட் எல்லாம் ட்ரெக்கிங்கில் பார்க்கறது வந்து லெப்பேடு அது ஒரு பெண் கேரண்டி சொல்ல முடியாது. அது ஒரு சைட் இருக்காரு. சைட்டு நிறைய இருக்கு. எந்த மாதிரி இடத்துல பார்த்துருக்கீங்க லெப்பர்டு? இப்போ நம்ம அந்த வாட்ச் டவர் இருக்கு பார்த்தீங்கன்னா, வாட்ச் டவர் அதே மாதிரி இந்த கேம்புக்காரங்க, நம்ம கேரளா வந்து ஒரு கேம்புக்காரங்க வந்திருந்தாங்க. கேம்புக்காரங்களோட உள்ளே போகும்போது வாட்ச் டவரில் மேலே போய் ஏறியாச்சு. ஏறி கழிஞ்சிட்டு காலை நேரத்தில் வந்துட்டு இப்போ அவங்கள 6 மணிக்கு கொண்டு போவோம். வாட்ச் டவர் கொண்டு போயிட்டு திருப்பி ரிட்டர்னு கூட்டி வந்து ஒரு 7 மணி போல விடணும். விட்டோடனே அடுத்தது ஒரு 7-7:30 அவங்க சாப்பிட்டு கிளம்பி ஒரு மீண்டும் ஒரு 8 மணிக்கு இங்கே 8-8:30 போது அடுத்த ஒரு சைட்டிங்க்கு அவங்க ட்ரெக்கிங் போகணும். இந்த டயத்தில் நிறைய நேரம் பார்த்துருக்கோம். கிராசிங் மாத்திரல, அது நம்ம அந்த மான் பிடிக்கிறது, ஹண்டிங் அந்த மாதிரி. யானைங்க இந்த நேரத்தில் அந்த நேரம் யானை சவுண்டுங்க. இந்த ஸ்ட்ரைட்டாக தெரியுது கொடைக்கானல், கீழான வயல். அதுக்கு அங்கிட்டு உள்ளது கொடைக்கானல். பின்னது அங்கே ஒரு லைட் தெரியுதுன்னா அது ஒரு வில்லேஜ். அது அது இங்கே ஒரு சென்ட்ரல் லைட். அது வந்து நம்ம பழைய வசியபுர ஹட்டு. ஓகேங்க. இப்போ அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது க்ளோசிங். இப்போ நிறைய கெஸ்ட்டுங்க போய் வந்த இடம். பின்ன அதுக்கு அங்கிட்டு அந்த லாஸ்ட்டில் வந்து தெரியும் பாருங்களா, அந்த இடம் வந்துட்டு நமக்கு அது வந்துட்டு அது ஒரு வில்லேஜ். எங்கள் ஆளுங்க தான் இருக்காங்க. ஓகே ஓகேங்க. இப்போ யானை கத்துச்சுங்க. யானை அதாவது இந்த மாதிரி இப்போ தண்ணி குடிச்சிட்டு இங்கே வரும். ஓகே. இந்த லைட்டு போட்டு விடாமல் இருந்தால் காலையிலைக்கு ஒரு சைட்டிங் கிட்ட கிடைக்கும். ஓகே. எலிஃபென்ட் சவுண்டுங்க பயங்கரமாக கேட்டுச்சு. அது எதனால சவுண்ட் போடுதுங்க? அதாவது டைகர் இது வந்து சவுண்டு போடணும்னா இந்த நைட் நேரத்தில் டைகரு, லெப்பேடு, கரும்புலி இந்த மாதிரி ஏதோ ஒன்று இறங்கும். பின்ன அது இல்லாமல் அது கூடத்தில் சின்ன குட்டி இருந்தாலும் சவுண்டு போடும். எந்த வேற எதுவும் அனிமல்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்டிக்காக. ஓகே. அந்த மாதிரி இருக்குது. பின்ன எதுவும் அனிமல்ஸ் வேற இந்த லெப்பேடு, புளி இந்த மாதிரி எதுவும் ஐட்டங்கள் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள ஒரு சவுண்டு காட்டும். அதுக்கு ஓகே. அலர்ட் வார்னிங் சவுண்ட் மாதிரி. வார்னிங் சவுண்ட் மாதிரி. டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ 7:30. டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, சிக்கன் கிரேவிங்க.
ரெடிமேட் சப்பாத்திங்க, ஹீட் மட்டும் பண்ணுறாங்க. சப்பாத்திக்கும் சிக்கன் கிரேவிக்கும் செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி லைட்டு யூஸ் பண்ணோம்னா காட்டில் இந்த மாதிரி வண்டு ப்ராப்ளம்லாம் இருக்குங்க. சாப்பிடும்போது இந்த மாதிரி பூச்சிக்க ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ லைட்டு கீழே வந்து முடிஞ்ச அளவுக்கு டேபிள் போட்டு உட்காந்து சாப்பிடக்கூடாதுங்க. லைட்டு கீழே உட்காந்து சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு கொஞ்சம் லைட் போட்டங்காட்டி சாப்பிட முடியலங்க. ஸோ மொபைலில் ஃப்ளாஷ் லைட் போட்டு கார்னரில் வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணி தான் சாப்பிட்டோம். இந்த மாதிரி வண்டு ப்ராப்ளம்லாம் இருக்கும். தாம்பரி பள்ளி பாருங்க. ப்ளே எலிஃபென்ட் சவுண்ட் இந்த பக்கம் இருந்துச்சுங்க. யானைங்க யானை சவுண்டு கேட்டுச்சு. யானை இருக்குங்க கீழே, தெரிய மாட்டேங்க. லைட் அடித்து டிஸ்டர்ப் பண்ண வேணாங்க, மேபி காலையில் வந்து சைட் ஆகும். ஸோ காலையில் பார்க்கலாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30. கீழே யானை இருக்குங்க. சவுண்டு போட்டுச்சு. நம்ம லைட் அடிச்சுட்டு வெளியே வரும்போது சரணாக சவுண்ட் போட்டுச்சுங்க. நம்ம ஸ்பாட் பண்ணலாமான்னு பார்த்தோம். பட் என்ன தான் லைட் அடித்தாலும் மிஸ்ட் இருக்குங்க அந்த வேலி பாயிண்டில். ஸோ கிளியராக தெரிய மாட்டேங்குது. முன்னாடி லைட் போட்டுருவோம், ரூம் கலர் ஆஃப் பண்ணிவிடுவோம் வழக்கம் போல். லைட்டு போட்டதுக்கு பிறகு எத்தனை பூச்சி. பள்ளி ஒன்று பெருசாக இங்கே தான் சுற்றிட்டு இருந்தது. நம்ம பால்கனியில் அப்படியே சேர் போட்டு அப்படியே நைட்டில் ஒரு 11:30 மணிக்கு ஃபாரஸ்ட்டில் காற்று, இந்த வைல்ட் அனிமல்ஸோட சவுண்டு, நேச்சர் சவுண்டு, பூச்சிகை சவுண்டு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரிலாக்ஸாக சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி டைகர் சவுண்டெல்லாம் கூட கேட்குறதுக்கு சான்ஸ் அதிகங்க இந்த ஏரியாவில். நம்ம கேட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு டைம் இங்கே வரும்போது. நைட்டு ஒரு 11:30 மணிக்கு மேலே டைகர் ரோர் பண்ணிகிட்டே இருந்தது, பயங்கரமாக சவுண்டு. யானை குட்டியோட பிளிரிகிட்டே இருந்தது. அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ டைம் வந்து 12:30ங்க. ஏதாவது அனிமல் சைட் ஆகுமான்னு பார்த்தோம், எதுவும் சைட் ஆகலை. கீழே எலிஃபென்ட் சவுண்ட் கேட்குது, பட்டு நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியல. மிஸ்டியாக இருக்குது. லைட் அடித்தோம்னாலும் கிளியராக நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ காலையில் நேரமே எழுந்திரிச்சு பார்க்கலாங்க ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்ட்டு. குட் மார்னிங்க. செகண்ட் டே பெரியகும்பு லாக் ஹவுஸு. இன்னும் வெளிச்சம் வரலைங்க. 5:15 இப்போ டைமு. நம்ம 4:45 எழுந்திரிச்சிட்டோம். சன்ரைஸ் பார்க்குறதுக்கு இங்கே செம்மையாக இருக்கும். அந்த வெளிச்சம் வரும்போது அந்த காடு அப்படியே இருட்டாக இருக்கிறது அப்படியே பச்சை பசேன்னு மாறுங்க. ஸோ அதுக்கோசரமே நம்ம நேரமே எழுந்திரிச்சிருவோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:15. இன்னொரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே அப்படியே வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். 6 மணிங்கும்போது நல்லா க்ரீனிஷாக பார்க்க முடியும் அந்த வேலி பாயிண்டில். காலையில் அப்படியே இருட்டு அப்படியே பச்சை பசேன்னு மாறும்போது வேறு லெவலில் இருக்குங்க. இந்த பெரியகும்பு ஹில்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1800 அடி ஹைட்டில் இருக்குங்க. 580 மீட்டர் ஹைட்டு. ஸோ எத்தனை பேர்ட்ஸோட சவுண்டு. இங்கே எலிஃபெண்ட் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு சைட்டாக இல்லைங்க. நேற்று நைட் நல்ல சவுண்டு அந்த இடத்துல கேட்டுச்சு, அப்புறம் இங்கே கேட்டுச்சு. அப்படியே மூவ் ஆகிருக்கும் போலைங்க. அங்கே வந்து பாம்பார் ரிவர் இருக்குங்க அந்த சைடு, அப்படியே இங்கே மூவ் ஆகும். அப்புறம் சின்ன ரிவர் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து தண்ணிக்கு வேண்டி மூவ் ஆயிருங்க. வேறு லெவல் வியூங்க, நல்லா வெடிஞ்சிருச்சு.
பக்கத்தில் அனிமல்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரிலங்க. ஸோ அந்த சைடு எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இது ஒரு வியூங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த முன்னார் உடல்பேட்டை ரோடு லங்கூர் பாருங்க. நிறையா இருக்குங்க. காலையில் லங்கூர் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குங்க. இந்த க்ரீனிஷாக இருக்கிற பேக்ரவுண்டுக்கு பின்னால் பாருங்கள் பாம்பார் ரிவரு. எல்லாமே இருக்கு. சுற்றியும் பாருங்கள் பேக்ரவுண்ட். காலையில் செமையாக இருக்குங்க. இந்த மாதிரி லொக்கேஷனில் சூரிய உதயத்தை பார்க்கும்போது செமையாக இருக்கும். ஆனால் சூரியனை தான் பார்க்க முடியல. நல்லா வெளிச்சம் வந்து அப்படியே இருட்டாக இருக்கிறது அப்படியே க்ரீனிஷாக மாறுங்க. ஸோ செமையாக இருக்குது. அந்த மலை ப்ளூ கலரு, வானம் கலருமே செமையாக இருக்குது. இந்த ரிவர் சவுண்டுக்கும் இந்த பேர்ட் சவுண்டுக்கும் இந்த நேச்சர் சவுண்டுக்கும் செமையாக இருக்கும். இது குருவியோட கூடான்னு தெரிலங்க. என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சூரியன் வரேங்க ரைஸ் ஆகுது. தெரிக்குதுங்க. ஃபுல் சன்லைட்டுங்க. சன்லைட்டுங்க பாருங்கள். எறும்பு எப்படி தெரியுதுங்க. அப்படியே காலையில் டீங்க. அனிமல்ஸ் எதுவும் இல்லைங்க. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 6:45. நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பலான்ட்டுங்க. கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பணும். நல்ல வெயிலுங்க. மேலே ஹில்ஸில். பெரிய மலைங்களா? பாம்பாமலைங்களா? வந்து பழைய காலத்துல இங்கே சொல்லுவாங்க, பழைய காலத்தில் இங்கேருந்து போய் ஒரு பாம்பு போய் அங்கே வந்துட்டு உருப்பந்தியான மாதிரி, அதாவது பாம்புக்குள்ள சிலையை அப்படி இங்கேருந்து இதில் பார்த்துன்னு கேரளாவில் பையனுக்குள்ளே பார்த்தோம்னா இந்த பாம்புக்குள்ள இது அப்படி தெரியும். மேலேங்க நாகப்பாம்பு இருக்குது பார்த்தீங்களா? அது படம் அப்படியே இருக்குது. அந்த மலை உச்சியில் தொட்டு இங்கே ஓ பாம்பு படம் எடுக்கிற மாதிரியே இருக்குங்க. பாம்பு படம் எடுக்கிற மாதிரி இருக்குது. பழைய காலத்தில் மலவரங்கி. ஓகே ஓகேங்க. அந்த அவங்க குழந்தையும் அம்மாவும் சாப்பிட்டுட்டு போய் அந்த குடி வளர்ந்தது சொல்லுவாங்க. ஓகே ஓகேங்க. ஓகே ஓகேங்க. நேற்று எலிஃபெண்ட் சவுண்டு கேட்டுச்சுங்க. அது மூவ் ஆயிருக்குங்களா? மூவ் ஆயிருக்கு. காலைல 7 மணிக்கு இறங்கியாச்சுங்க. இந்த இடம் தான் வந்து அனிமல்ஸ் கிராஸ் ஆகிற இடங்களாமா. இறங்கியாச்சுங்க. ரிவர் தெரியுது பாருங்க. காலையில் நேரம் ஃபாரஸ்ட்குள்ளார நடக்கிறக்கே வேறு லெவலுங்க. நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் தண்ணி எப்படி வருது. ஸ்பாட்டட்
ரோட் கிராஸ் பண்ணுறீங்க. சின்னார் வைல்ட் லைஃப் தமிழ்நாடு செக் போஸ்ட் 2 தாண்டினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டுங்க. இன்ஃபர்மேஷன் சென்டர்னு சொல்லிட்டேங்க. இங்கே தான் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இங்கே வந்து ஸ்டே புக் பண்ணணும். இங்கே வந்து டீ காஃபி பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே கிடைக்கும். சம்டைம்ஸு லேட்டாக வந்தோம்னா இருக்காது, பட் மோஸ்ட்லி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுதான் வந்து ஆஃபீஸ். பஸ் நிறுத்தி வச்சுருக்காங்க. ட்ரெக்கிங் வந்திருப்பாங்க போலங்க கூட்டமாக. நம்ம சின்னார் வைல்ட் லைஃப்பில் பெரியகும்பல் லாக் ஹவுஸ் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம புக் பண்ணது பார்த்திங்கன்னா சின்னார் லாக் ஹவுஸ் கூட்டார் பக்கத்தில். நம்மளால் அங்கே ஸ்டே பண்ண முடியல, சம் மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம். மேபி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.